தமக்கை ஆற்றுங்கால் பகவதி, இளவல் மணக்காடு சாஸ்தா. ஒரு சுவாரஸ்யமான கதை கேட்கலாமா? மணக்காடு சாஸ்தாவிற்கு ஆற்றுக்கால் பகவதி கொடுத்திருப்பது ஒரு சகோதரனுக்குரிய ஸ்தானமாகும். திருவிழாவின் 10ஆம் நாள் ஆற்றுக்கால் அம்மை தன்னுடைய சகோதரனை ஸ்ரீகோவிலுக்குள் சென்று பார்த்துவிட்டு திரும்புகிற தருணமாகும். மலையாள கும்ப மாசம் உத்திர நாளில் வருமாறு 10 நாள் ஆற்றுக்கால் திருவிழா வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதில் 5ஆம் திருவிழா அன்று சகோதரனாகிய மணக்காடு ஸ்ரீ தர்மசாஸ்தா சகோதரியை காண்பதற்காக 3 மணி அளவில் கோவில் சன்னதியில் சென்று சேர்வார். அங்கு பகவானுக்கு கோவில் நிர்வாகமும் பக்தர்களும் வரவேற்பு அளிப்பார்கள். ஆனால் வரும் நேரம் கோவில் திருநடை சாத்தப்பட்டு விட்டதால் சகோதரியை காண முடியாமல் கவலையோடும் பிணக்கத்தில் பகவான் அங்கிருந்து திரும்புவார். அந்த பிணக்கத்தை மாற்றுவதற்காக ஆற்றுக்கால் பொங்காலை திருவிழாவின் 9ஆம் நாள் மக்கள் அர்ப்பணிக்கும் பொங்காலைகளை ஏற்றுக்கொண்டு மக்களை ஆசீர்வதித்துவிட்டு குத்தியோட்டக்காரர்களோடு கோவிலின் பின்புற வாசல் வழியாக அம்மை வாத்திய மேளங்களோடு புறப்பட்டு கோஷ யாத்திரையாக மணக்காடு கோவில் சன்னதியில் சென்று சேர்வார். சூரியன் உதிக்கும் முன்பே திரும்பி வர வேண்டும் என்பதே அம்மையின் விருப்பமாக இருந்தாலும் வழி நெடுக மக்கள் அமைத்துள்ள காட்சிகளை ஏற்றுக்கொண்டு அம்மை சகோதரனை சென்று சேரும் போதே நேரம் விடிந்து விடுவதுண்டு. இந்த தடவையும் அதுதான் நேர்கிறது. நீண்ட நேரத்திற்கு பிறகு அம்மை சகோதரனுடைய சன்னதியில் இருந்து திரும்பி ஆற்றுக்காலுக்கு போகின்ற நேரமாகும் இது. கோவிலில் தேவி சென்று சேர்வதோடு குத்தியோட்டக்காரர்களும் தாளப்பொலிக்காரர்களும் விரதத்தை முடித்துக்கொண்டு திரும்பி செல்லலாம். அத்தாள பூஜை முடிந்த பிறகு காப்பு அளிப்பதோடு கோவில் நடை அடைக்கப்படும். பிறகு பகவதிக்கு பள்ளி உறக்கமாகும். அம்மே சரணம்.